வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பேசுறதுனால தீருதா? தீரவே தீராது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு முறைன்னு ஒன்று இருக்குது. அது எடுத்து செயல்பட்டால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அந்த குடும்பம் முன்னேறும். நான் உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. மற்றவங்களோட குறையை வந்து நம்ம அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறனால அவங்களோட பிரச்சனை தீர்ந்துருதா, இல்லை உங்களோட பிரச்சனை தீர்ந்துருதா? இப்போ வந்து ஒரு குடும்ப சூழலில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அது அம்மா மகனாக இருக்கலாம், அம்மா மகளாக இருக்கலாம், நாத்தனார் குழந்தையாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு அக்கா தங்கச்சியாக இருக்கலாம். ஏதோ ஒரு சிக்கல் நடந்துருச்சு. அப்போ அந்த பிரச்சனை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பேசுறதுனால தீருதா? தீரவே தீராது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு முறைன்னு ஒன்று இருக்குது. அது எடுத்து செயல்பட்டால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அந்த குடும்பம் முன்னேறும். அதை தவிர்த்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இதுக்கு தான் போகிறதில்ல, இதுக்கு தான் வர்றதில்லைன்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் அதில் கொண்டு போய் சேர்த்து வச்சுக்குவீங்க. அப்போ 1,00,000 பிரச்சனைக்கு 1,00,000 ஃபிட் பண்ணிக்குவீங்க. மொத்தத்தில் பிரச்சனைகள் மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது A to Z எல்லாத்துலேயுமே அந்த ஒரே பிரச்சனை எல்லாத்துலேயுமே அக்குமுலேட் ஆகிடும். இது போன்ற உங்களுடைய எண்ணம் சிந்தனை மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக மாறிடும். உங்களால் உங்கள் வளர்ச்சியை சிந்திக்க முடியாது. உங்கள் அறிவு யாருக்கு வேலை செய்யுது? உங்களுக்கா? உங்களை பற்றிய பிரச்சனைகளை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சிந்திப்பவர்களுக்காக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? அறிவு உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா உங்கள் வளர்ச்சி அடைய முடியும். உங்கள் அறிவு குறை சொல்லுவதையும் விமர்சனம் பண்ணுவதையும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் வளர்ச்சி வராது. அறிவை முறைப்படுத்த வேண்டும். எதுவுமே முறைப்படுத்தினால் மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்கும். அந்த பிரச்சனைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தீர்க்க முடியாததாக மாறிவிடுது. இது உங்களோட ஆள் மனசுக்குள்ளே போக போக பார்த்திங்கன்னா உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. அறிவு உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா உங்கள் வளர்ச்சி அடைய முடியும். அறிவை முறைப்படுத்த வேண்டும். எதுவுமே முறைப்படுத்தினால் மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்கும். ஒரே வார்த்தையில் தீர்க்க முடியாது. அவரவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து இன்று வரை எதையை பதிய வைத்திருக்கிறோம், எதையை கேட்டு வச்சிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அறிவு இயங்கும். அந்த அறிவை வந்து தோசை திருப்புற மாதிரி இப்படி திருப்பி போட்டு பண்ண முடியாது. ஒவ்வொன்றையும் முறைப்படுத்தப்போ தான் வளர்ச்சிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். மனிதர்களை புரிந்து கொள்வது சாதாரணமல்ல. விமர்சனம் பண்ணுவதையும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் வளர்ச்சி வராது. அறிவை முறைப்படுத்த வேண்டும். எதுவுமே முறைப்படுத்தினால் மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்கும். வளர்ச்சிக்கான உளவியல் தான் MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகிறோம்.